ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இந்த பக்கம் மியாங் வந்து டாவை ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா? அப்போ டாவ் அவங்க அம்மாவை சந்திக்கிற விஷயத்த பார்க்குறா. அவங்க அம்மாவோட அவள் டச்சில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு இம்ப்ரெஷன் எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணிகிட்ருப்பா. பட் ஆனால் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களேன்னு பார்த்து அவள் கொஞ்சம் ஆச்சரியமாகறா. உடனே வந்து அவள் பரிட்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்கா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இவள் ஒன்றையும் பரிட்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. பரிட்டும் என்ன விஷயம்லாம் வாட்டை பற்றி வந்துட்டு தோண்டி தோண்டி எடுக்கிறானோ அது எல்லாத்தையும் அவளோட ஷேர் பண்ணிகிட்ருக்கான். வேட்டோடைய ஃபினரலுக்காக டாவ் வரமாட்டேன்னு சொல்லிட்டா இல்லையா? ஸோ அதனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே ஆன்ப்ளாயும் அப்புறம் பரிட்டும் சேர்ந்து வராங்க. அங்கே ஆல்ரெடி பூவின் இருக்கான். ஸோ பூவின் வந்துட்டு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆன்ப்ளாயும் அவனை தேங்க் பண்ணிவிட்டு கூடவே டாவ் பற்றின பேச்சு இந்த விஷயத்தில் வெளியில் வராமல் இருந்தால் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்காக எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆன்ப்ளாயும் அவனை தேங்க் பண்ணிவிட்டு அவனை ரொம்பவே நம்புறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. பரிட் இது எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து அப்சர்வ் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கான். பரிட் அங்கேருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறத பார்க்கக்கூடிய பூவினும் அவனை முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் மியாங் அடுத்தது என்ன பண்ணுறான்னா, டாவ் அடிக்கடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டாவை பார்க்கறதுக்காகன்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏதோ அஃபேர் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே டாவ் வந்து யாருக்காவது காத்துட்ருக்கிறத பார்க்கக்கூடிய மியாங் வந்துட்டு அங்கே புவின் வந்து அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறத பார்க்குறா. இதை பார்த்த உடனே அவளுக்கு பெரிய ஷாக்காக இருந்துகிட்ருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுன்னு நினச்சா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ டீப்பான ஒரு லெவலில் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகிடுறா. அதுக்கு பிறகு அவள் பார்த்த விஷயத்த ஆன்ப்ளா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. வந்த உடனே பரிட் சொன்ன விஷயத்த சொல்கிறா. அதாவது வாட்டுக்கும் டாவுக்கும் நடந்தது ரியல் மேரேஜே கிடையாது, அவங்க சட்டப்படி அந்த மேரேஜை ரெஜிஸ்டரே பண்ணலை. ஸோ இது எல்லாமே வந்து டாவோட பிளான் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் பூவினும் இன்க்ளூட் ஆகிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டுட்ருக்க. ஆமாம், நான் கண்கூட இப்போ தான் பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் பரிச்சயமே இல்லாத மாதிரி நம்மளுக்கு முன்னாடி தான் நடந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கை கொடுத்துக்கிட்டதையும் கிஸ் பண்ணதை எல்லாமும் நான் பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் உங்களை ரிவெஞ்சுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு உடனே அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது எல்லாமே வந்துட்டு அந்த ஆனோடைய பிளான் தான். ஆனும் வாட்டும் சேர்ந்து தான் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை என்னால் அப்படியே நம்ப முடியும். ஆனால் இதில் புவின் இன்க்ளூட் ஆகுனான்னு நீ சொல்கிறது தான் என்னால் நம்ப முடியலன்னு சொல்கிறாங்க. நான் கண்ணால் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மியாங் கொஸ்டின் பண்ண, அதுக்கு ஆன்ப்ளாயும் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் காட்டு, நான் அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த புவினை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இத்தனை வருஷமாக என் மேலே இந்த நம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. நான் உன்னை நம்பலை, நீ போய் சொல்கிற அப்படின்னு நான் சொல்லலை. ஆனாலும் புவின் எதுக்காக இப்படி நடிச்சுக்கிட்டு நீ சொல்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்குன்னு சொல்லி வழியை வந்து எதுக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், வாட்கிட்டேருந்து நம்மளை எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லி இவங்களோ கொஸ்டின் முன்வைக்க, அது எல்லாமே அவனோட பிளான், உங்களை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் இவங்கள கொஞ்சம் கோவப்பட்டு கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து கொண்டு வந்துட்டுருக்க, என்னை கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணவே விட மாட்டேங்கிற. எப்போவுமே டாவ் இது பண்ணா அது பண்ணா, டாவ் இந்த மாதிரி சதி பண்ணுறா, என்னை ஏமாத்துறான்னு சொல்லி 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 என் மண்டை காய வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ தான் நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கல மாதிரி போயிட்டு இருக்கேன். ஆனாலும் திரும்ப என் சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரி எதையாவது கண்டுபிடிச்சேன்னு வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எதையுமே கண்டுபிடிக்காம இரு அப்படின்ன உடனே, உங்களுக்கு என்ன புவின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, அதுக்காகத்தான் இந்த அளவுக்கு வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதை கேட்டோடனே அவங்களும் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், அவன் என்னை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, பணத்துக்காகத்தான் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சா கூட நான் அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு போகிறேன், இதுக்கும் மேலே நீ உண்மையை கண்டுபிடிச்சுன்னு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ன உடனே மியாங்கோ, அது எப்படி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரையே டேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறா கோவத்தில். அதை கேட்ட உடனே ஆன்ப்ளாய் கோவப்பட்டு அவளை அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மியாங்க்கு இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது. அவங்க அடித்ததை விட அவங்களுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது தான் ரொம்ப உடஞ்சி போய்ட்றா. ஸோ அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய டாவும் உள்ளே வரா. ஏன்னாச்சுங்கிற மாதிரி அவளோ வந்துட்டு அப்படியே மியாங்கை பார்த்து டீஸ் பண்ண, மியாங்கா அவளுக்கு நோஸ் கட் பண்ணுறா. உடனே ஆன்ப்ளாய் அவங்க ரெண்டு பேர் சண்டையை விளக்கிட்டு, மியாங் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, வெளியில் கிளம்புறா அப்படின்னு சொல்கிறாங்க. மியாங் அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிறா. அவங்கள மறுத்து பேசாமல் அங்கேருந்து கிளம்பலான்ட்டு வர, டாவோ தன்னோட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே, உனக்கு இதெல்லாம் ஏற்கனவே வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் தானே, உன்னை குப்பையிலேருந்து தானே தூக்கிட்டு வந்தாங்க, இப்போ அதே மாதிரியே குப்பையில் தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மியாங்கும் வந்துட்டு டாவை பார்த்து, என்னையாவது எங்கள் அப்பா அம்மா லவ்வுக்காக பெற்றுக்கிட்டாங்க, ஆனால் உன்னை உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை வளைச்சி போட்டு சொத்தை எடுக்கிறதுக்காகவே பெற்றுக்கிட்டாங்க, அப்போ நீ பெருசா நான் பெருசான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு டாவா அவளை அடிக்க கைவங்க, நீ என்னை அடித்த காலம் இல்லை ஏமாத்தின காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, என்கிட்ட கைவங்கிற வேலை வச்சுக்காத, நீ ஒன்று கொடுத்தானா திருப்பி ரெண்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இதை கேட்டுட்டு டாவோ ஆன்ப்ளாய் கிட்ட சப்போர்ட்டுக்கு கேட்க, அதுக்கு ஆன்ப்ளாயோ, இந்த முறை தப்பு உன்னோட தான், நீ தான் அவளோட பிறப்பை பற்றி கேவலமாக பேசின அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு டாவோ இன்னும் கொஞ்சம் கோவப்படுறா. இந்த பக்கம் பரிட் வந்துட்டு மியாங்க பார்க்கலான்ட்டு வரான். கரெக்டாக அவள் கிளம்பிட்டு இருக்க விஷயம் கேள்விப்பட்டுட்டு அங்கே மேலே கன்வின்ஸ் பண்ணுறான். எங்கே போவேன், என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன பிளேஸை தெரியும், யாரை தெரியும், பேசாமல் என்னோட வீட்டுக்கு
வந்துடுன்னு சொல்லிட்டு முதல்ல அவன் மறுத்து பார்க்குறா. ஆனால் அவனும் இந்த நைட் டைத்தில் நீ வெளியில் போக வேண்டாம் தான் சொல்கிறேன், உனக்கு ஒரு வீடு கிடைக்கிற வரைக்குமாவது இங்கே வந்து இரு அப்படின்னு சொன்னோடனே அவனும் சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ அவங்க என்னெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு புவின் மேலே தான் அவங்களுக்கு சந்தேகம் வருது. அதனால இப்போ மியாங் என்ன சொல்கிறான்னா, நான் கொஞ்ச நாளைக்கு புவினை வந்து வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இவன் இல்லாமல் ஒன்றா ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காதுன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறான். அடுத்த நாளே மியாங் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி வரா. ஸோ இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் ஏதாவது காலி இருக்கா, ரூம்ஸ் ஏதாவது காலி இருக்கா, எனக்கு ரெண்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கூடவே ஒரே ஒரு கண்டிஷன் முன்வைக்கிறா. அதாவது புவின் இருக்கக்கூடிய 8th ஃப்ளோரில் எனக்கு வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு ஃப்ளோரில் கொடுங்க அப்படின்ன உடனே இவங்களும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் புவின் இருக்கிற ஃப்ளோரில் மட்டும்தான் 4 ரூம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மியாங்கும் சரி பரவாயில்ல நான் அங்கேயே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அதுக்கு பிறகு மியாங் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரா. பரீட்டோட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா வேலையை ரிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஆம்ப்ளாய் அங்கே வராங்க. அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறவங்களோ, நேற்று நான் கொஞ்சம் இம்பல்சிவாக நடந்துக்கிட்டேன் தான், நான் அவசரப்பட்டு உங்ககிட்ட கை நீட்டி இருக்கக்கூடாது, ஆனாலும் நீ சொன்ன விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கோவத்தில் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு, நீ நிறைய வார்த்தையை விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேட்குறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அவளும் சாரி எல்லாம் நீங்கள் கேட்க வேணாம், நானும் அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டேன், நான் வீட்டுக்கு வரல, வந்தால் உங்களோட ஹாப்பினஸை நான் அஃபெக்ட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறது எனக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கேரும் தான் ரொம்ப முக்கியம், அதனால் அந்த வீட்டுக்கு சத்தியமாக நான் திருப்பி வரமாட்டேன் அப்படிங்கிறா. சரி கொஞ்சம் பணமாவது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், என் சம்பள பணத்தில் நான் மிச்சம் பண்ணதே என்கிட்ட நிறையா இருக்குது, அதை வச்சு நான் தாக்கு பிடிச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவளை அவங்க பொலைட்டாக வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறா. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்து பரீட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே டா வரா. வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேட்குறா, இந்த மாதிரி இவ தான் பொசிஷன் இப்போ காலி பண்ணிட்டால, இவ பொசிஷனில் நான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இங்கே இவ்வளோ வந்துட்டு உனக்கு என்ன தெரியும்னு எடுத்த உடனே இந்த பொசிஷனுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறா. இது எங்கள் அப்பா கம்பெனி, நான் எந்த பொசிஷனில் வேணாலும் இருப்பேன், வேலையை விட்டு போகிறவங்கலாம் இதை பற்றி கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு டாவும் மியாங்க்கு நோஸ் கட் கொடுத்துட்ருக்கா. மியாங்கும் பதிலுக்கு அவளுக்கு செமையாக நோஸ் கட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப, டாவும் பரீட்டை கையை பிடிச்சிக்கிட்டு அவனோட ரொம்பவே வந்துட்டு ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி மியாங்க்கு முன்னாடி நடந்துக்கிறா. அடுத்து பார்த்தோன்னா டாவோடைய அப்பாவுக்கு நினைவு நாள் வருது. ஸோ அங்கே அவங்கள விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆம்ப்ளாய் போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே ஆன் வந்து நின்று அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், அதாவது இவங்க வந்து கல்யாணத்துக்கு பிறகு பிஸ்னஸ் வந்து நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் பிஸ்னஸில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை வரும், பணி சம்மந்தப்பட்டது. ஸோ இதனால் அவங்களுக்கும் டாவோட அப்பாவுக்கும் வந்து ஒரு கோவம் வரும், ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டோட கோவத்தோட தான் அவர் வண்டி ஓட்டிகிட்டு போவார். வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும். அங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல அவங்க கிளம்பி போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆனோ பார்த்துட்டு, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை நீ என்னை ஏமாற்றி பறிச்சது இல்லாமல் இப்போ அவன் உயிரை எடுக்கிறதுக்கு துணிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க. உனக்கு எவ்வளோ தான் வந்துட்டு பணத்தாசையில் இருக்க, நீ வந்த கல்யாணம் பண்ண சரி, அவனோட பணத்தை வந்துட்டு எல்லாத்தையும் வாரி வரைச்ச, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணி நிறையா வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண, இது எல்லாமே போதாதா அவனுக்கு, திரும்ப திரும்ப அவனை ஸ்ட்ரெஸ் ஆக்கி இப்போ அவனோட சண்டை போட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகிற மாதிரி வச்சிருக்கல அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நர்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அவனோட அப்பாவை உண்மையாக லவ் பண்ணக்கூடிய ஆனுக்கு இதனாலையும் ஒரு காரணமாக வந்துட்டு ஆம்ப்ளாயர் சுத்தமாக வந்து பிடிக்காமல் போயிடுது. அவங்கள பழி வாங்குறதுக்கு துடிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. அவங்களுடைய டெத்துக்கு இவங்கள தான் இவங்க பிளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போயும் அதே தான் இங்கே வந்துட்டு ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. அடுத்தது இங்கே புவியினுடைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா புவின் வந்துட்டு இவளை எதிர்ச்சியாக சீனில் வந்து சந்திக்கிறான். ஸோ இந்த விஷயத்தை டாவ் கிட்ட சொல்ல, டாவோ மியாங் எதுக்காக அங்கே இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுன்னு சொல்கிறான். மியாங்கோ வேற ஒருத்தனோட அங்கே வரா. ஸோ சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே புவின் வந்துட்டு கண்ணும் காணாத மாதிரி அங்கேருந்து கிளம்புறான். கூட க்ளோஸாக நடித்த ஆளுக்கு இங்கே மியாங்கோ வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த ஆளோ அவளை பயங்கரமாக வந்து தேங்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த டாவும் அங்கே பரீட்டோட வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்க மாதிரியும், அவளுக்கு வந்து பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் திரும்பி வந்த மாதிரியும், அவனுக்கு மேலே நிறையா வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி அவனை கட்டிப்பிடிக்கிறது, அப்பப்போ கிஸ் பண்ணுறது, ரொம்ப டச்சியாக நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே பரீட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அவள் விடாமல் வந்து அவனுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியே வந்து ஃபீல் பண்ண வச்சுட்ருக்கா. ஸோ இங்கே அடுத்தது என்ன நடக்குதுன்னா, மியாங் இருக்கா இல்லையா, புவினோடைய வீடை தேடி வரா. ஸோ வந்துட்டு நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு டீல் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்குள்ளே விடுறான். உள்ளே வந்து அவளோ அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜிக்ஸா பசில் பார்க்குறா. பார்த்துட்டு இந்த பசில் அடுக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும்ல, ஆமாம் இந்த பசிலில் எங்கே ஒரு ஹார்ட் பீஸை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பசில் வந்து எப்போவுமே டாவ் பண்ணுறது தான். இவனோட வீட்டுக்கு வரப்பெல்லாம் அந்த பசில்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இவன் கூட பிளான் போட்டுட்ருப்பான். ஸோ அது எங்கே அப்படின்னோடனே இப்போ அதை பேசுறதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ என்னை பார்த்தல, அவன் என் பாய் ஃப்ரெண்டு தான், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அங்கே ஆம்ப்ளாயோட வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறான். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஸ்டின் பண்ண, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒரு அஃபேரில் இருந்துட்டுருக்கேன், இப்போதைக்கு நான் மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், இந்த விஷயம் அங்கே யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கூடவே வந்துட்டு அவளுடைய ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் என்னை ஆன்ப்ளாய் எடுத்து வளர்க்குறதுக்கு ஆரம்பித்தாங்க. என்னை படிக்க வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க தான். ஆனாலும் எனக்கு எந்த ஒரு ப்ரிவிலேஜும் அங்கே கிடைக்கல. சாதாரண ஒரு வேலைக்காரியாக தான் என்னை வந்து ட்ரீட் பண்ணாங்க. எனக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ வந்து இவன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காகன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த ஆஃபரை என்னால் மறுக்க முடியல. அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒருத்தவங்க நம்மளை கொத்தடிமையாக நடத்துகிறாங்க, நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு எஃபர்ட் போட்டாலும் அதை பாராட்டுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அது எவ்வளோ வலிக்கும். அந்த நிலமை வந்து உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பூவின் வந்துட்டு எப்படியெல்லாம் ஆன் கிட்ட கஷ்டப்பட்டானோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அவன்கிட்ட கொஞ்சம் கிண்டி விடணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே நிலமையில தான் இருக்காங்கன்ற மாதிரி அவனோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு பூவின் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே தள்ளாடுறான். அதுக்கப்புறம் வந்து அவனை சமாளிச்சுக்கிட்டு உன்னோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்ன டீல் பேச வந்தியோ அதை பேசு அப்படின்ன உடனே என்னோட விஷயங்கள் எதையுமே நீ வந்துட்டு வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மியாங் சொல்கிறா. பூவினோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அதே மாதிரி தான் என்னோட விஷயங்களும் ஒன்று மூலமாக வெளியில் யாருக்கும் போகக்கூடாது அப்படின்ன உடனே அவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவளோ நான் இப்போ மிஸ்ட்ரஸாக இருக்கேன்னு சொல்லி என்னை பார்த்து கேவலமாக நினைக்காத, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாரு, நான் எவ்வளோ தூரம் உயர்ந்து போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பெட்டு கட்டுற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறா. அதுக்கப்புறம் டா வந்துட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மியாங்க எதுக்கு அங்கே வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னோடனே அவள் யாரோ ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கா போல, இப்போ கிளம்பிட்டா, இங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனும் அவளுக்காக போய் சொல்லி சமாளிக்கிறான். டாவ் அதை கேட்டுட்டு ஆமாம் அவளுக்கு எங்கே குப்பையிலேருந்து வந்தவ தானே, கோபுரத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி அவளால் முடியும், அங்கே மாதம் ரெண்ட் கூட அவளால் பே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒன்றும் அவள் வளரவும் இல்லை வளரவும் மாட்டா எனக்கா இருந்தாலும் அப்படின்ன உடனே இவனுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் கேட்டு கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன்னா இவனும் அதே நிலைமையில தானே இருக்கான். ஸோ இப்போ வந்து டாவ் அவனை பார்க்க வரட்டுமான்னு கேட்க இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ என்னை பார்க்க வேண்டாம், ஆன்ப்ளாய் முதல்ல என் வடையில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அடுத்தது நாம் இங்கே பூவினை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவனும் எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி அவன் சத்தம் போடுறான். ஆமாம் நான் பணம் கேட்டு ஃபோன் பண்ணால் வந்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன், மெசேஜ் பண்ணால் பார்க்க மாட்டேங்கிற, அப்போ பணத்தை நேரில் வந்தானே வாங்கணும் அப்படின்னு அவளும் சொல்லி பேசிட்டு இருக்க. மியாங்கோ இது ரெண்டுத்தையும் ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கா. எதுக்காக பணம் கேட்குறான் என்ன எதுன்னு இவளுக்கு புரியலை. அதுக்கப்புறம் பூவினும் அவளை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நாமுக்கு கேட்ட பணத்தை வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு இனிமே ஏதாவது வேணும்னா தயவு செஞ்சு பேச மட்டும் செய், இல்லைனா வந்துட்டு அங்கே ஆனுக்கு முன்னாடி வந்து பேசு, அதை தவிர என்னை தனியாக பார்க்க வராது அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்புகிறான். ஸோ இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க இங்கே டாவும் அப்புறம் ஆன்ப்ளாயும். ஸோ அப்போ அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி டாவ் வந்து பரீட்டோட கொஞ்சம் க்ளோஸாக வந்து நடந்துட்டுருக்கா. இதை பார்க்கக்கூடிய ஆன்ப்ளாயும் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து டாவ் கிளம்புனதுக்கப்புறமா பரீட்டை பார்த்து நான் உங்ககிட்ட கேட்ட ஒரு ஹெல்ப் ஞாபகம் இருக்கு இல்லையா, சில சமயத்தில் நமக்கு பிடிச்சதை விட நம்மளுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. அவன் ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கப்போ இந்த வீக்கெண்ட் என்னோட பர்த்டே வருது இல்லையா, ஒரு சின்ன பார்ட்டி க்ளோஸான பீப்புளை மட்டும் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அதனால் மியாங்கையும் கொஞ்சம் வர சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னதான் மியாங்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அவன் மேலே இன்னும் கேரிங்காக தானே இருக்கீங்க அப்படின்ன உடனே மியாங் மேலே நீ காட்டுற இந்த பாசத்தை அப்படியே டாவ் மேலே காட்டுறேன்னா நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பரீட்டுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல. நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க டாவ் சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு, தேவையில்லாததை பற்றி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளம்ப இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியாமல் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறான். அவன் திரும்ப கூப்பிட்டு பார்க்குறான். மியாங்கோ ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால் அவளை தேடி அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறான். ஸோ அப்போ அவளும் வந்து ஃபோனை மறந்து கார்லேயே வச்சுட்டேன், இப்போ தான் டின்னருக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறா. டின்னருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யார் கூட போனேன் அப்படின்ன உடனே அவள் அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறா. இவள் லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே பூவின் வந்து அவளை ஸ்டாப் பண்ணுறான். நீ எப்படியும் தனியாக டின்னர் சாப்பிட போகிற, என் கூட ஜாயின் பண்ணுறியா, கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே ஒரு பிட்டு போடுறான். இதை கேட்டோன்னே அவ்வளோ இல்லை எனக்கு தனியாக சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறா. ஸோ எதுக்காக இப்படி பண்ண, அவனோட பழகிக்கலான்னு எந்த ஒரு பசங்களுக்குமே கொஞ்சம் வேலைக்கு போனால் தான் கிட்ட வருவாங்க இல்லையா. ஸோ அவனும் எனக்காக கொஞ்சம் மெனக்கடட்டும், அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஓகே சொல்லி அவன் கூட டின்னருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படியே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டுலாம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடவே அவளுக்கு அந்த டாவ் வந்து இவன் கூட ரொம்ப நெருங்கி பழகிற விஷயத்த நானி மூலமாக கேள்விப்பட்டது தெரிஞ்சு கொஞ்சம் வந்து பொசசிவாக இருக்கிறதையும் வந்துட்டு இன்டெரக்டாக எடுத்து சொல்ல அவனும் அதுக்காக ரொம்பவே சந்தோஷப்படுறான். சரி இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா, அம்மா உடனே அங்கேருந்து இங்கே கிளம்பி வர சொல்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அவளோ இல்லை வேலையை முடியணும் சும்மா அதிலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறமா இங்கே நாமோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சி அவள் ஸ்பை பண்ணுறதுக்காக வரா. ஸோ அந்த சமயத்தில் வீட்டு கேட்டு திறந்து கிடக்குது, சத்தம் போடாமல் உள்ளே போகிறா. பார்த்தா நாமோடைய அம்மா வந்து அங்கே மயக்க போட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோனை எடுத்து அவங்க பொண்ணுக்கே கால் பண்ணலான்னு சொல்லிட்டு தேடுறா. அவங்க ஃபோனை வந்து கையில் எடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய எதையோ பார்த்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஷாக் ஆகிடுறா. அந்த ஷாக்கோட வந்துட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருக்க அவங்களோ நீ யார் அப்படின்னு சொல்லி லைட்டாக முறங்குறாங்க. நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் விழுந்த சத்தம் கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கா. அப்போ தான் நாம் அங்கே வரதை பார்த்தோன்னே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. ஸோ நாம ஓடி வந்து அவங்க அம்மாவை தூக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. உங்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தது உண்மைதான், ஆனால் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்காக தானே நான் எல்லாமே சம்பாதிச்சுட்டு இருக்கேன், வாங்க நீங்கள் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்காதீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய்ட்றா. அதுக்கப்புறம் மியாங் வெளியில் வந்து
பரிட்டுக்கு கால் பண்ணுறா. நான் சொன்னால் நம்ப மாட்டேன், செம்ம பெரிய எவிடன்ஸ் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. பரிட்டோ என்ன எவிடன்ஸ், எதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது அப்படியே வந்துட்டு அந்த சீன் நம்மளுக்கு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆன்ப்ளாய்க்கு வந்து பர்த்டே பார்ட்டி நடந்துட்டுருக்கு இல்லையா, அங்கே புவின் தான் அவங்களுக்கு கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மியாங் மட்டும் அந்த இடத்துல இல்லை. ஸோ எல்லாரும் இங்கே வந்து ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கும் போது தான் ஆம் போய் ஆன் கிட்ட போய் இந்த மாதிரி புவின் ஆன்ப்ளாயோடைய பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண போகிறானா, அங்கே நீங்கள் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விடுறா. ஸோ அவங்களும் இங்கே வராங்க. வந்தோடனே புவினை பார்த்துட்டு எனக்கு வேலை செய்கிற நீ இங்கே இவளோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்கியா, மரியாதை என் கூட வா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஓ எப்படி வந்துட்டு மனுஷங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா, இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ப்ளாய் கேட்க அதுக்கு ஆனோ நான் ஒன்ன மாதிரி கிடையாது, வயசில் பாதி இருக்கவன் கூடலாம் வந்துட்டு வளைச்சி போட்டு சுற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு சின்னவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டாவோ அந்த கேக் எடுத்து அப்படியே வந்துட்டு அங்கே ஆன் மேலே போட்டுடுறா. டாவோ அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க. அப்போ புவினோ உங்களை ஸ்டாப் பண்ணுறான். இப்போ தான் உங்கள் மேலே கேஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் ரொம்ப வயலண்டான பர்சனுங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிடும், அமைதியாக இருங்க, எதனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஆன்ப்ளாயி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிட ஆன்ப்ளாயும் வந்துட்டு இப்போ புவின் கிளம்புன உடனே ரொம்பவே டவுன் ஆகிடுறாங்க. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள், எல்லோரும் சாப்பிடுங்க, ஏதோ உங்கள் எல்லாருக்கும் வந்த இதுக்கு வந்து ஒரு ட்ரீட் கிடைச்ச மாதிரி நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளே ஜோக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடுறா. மியாங்க்கு கால் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரிலாம் கலவரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அவங்களை அனுப்பி வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னோடனே நான் தான் இந்த பர்த்டே இன்விடேஷனையும் புவின் வந்து அங்கே போகிறாங்கிற விஷயத்தையும் அவங்க வீட்டு போஸ்ட் பாக்ஸ்லேயே போட்டேன், இந்த விஷயம் இன்றைக்கி நடந்தே ஆகணும், அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்க போகிறதா புவின் வந்துட்டு உண்மையான முகத்தை காட்டுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்காத, அங்கே ஆன்ப்ளாய் அவன் மூலமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு உடனே இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் தான் அவனோட முகத்தெரியா அவங்களுக்கு முன்னாடி கிழிக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு மனசு அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறமா அவளோ இப்போ நாம் இல்லாத சமயம் பார்த்து நாமுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக வரா. அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்களும் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, இந்த வீக்கெண்டே நான் எங்கள் ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊர் பேரை கேட்டோடனே இவ்வளோ நானே இந்த வீக் வந்துட்டு அந்த ட்ரிப்பு போகலான்ட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வா அப்படின்னோடனே இல்லை அந்த ஊருக்கு நான் புதுசு, எனக்கு வழியெல்லாம் தெரியாதுன்னு உடனே அவங்களும் வழியெல்லாம் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அங்கே ஒரு கிண்டர் கார்டன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் 2 வீடு தள்ளி தான் எங்கள் வீடு அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க ஆரம்பிக்க அதோட வந்துட்டு அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா புவின் வீட்டுக்கு வந்த உடனே ஆன் அவனை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பிளாய் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவளுக்கு போய் கேக் ஊட்டுறதுக்காக ரெடியாக இருந்துட்டுருக்க அப்படின்ன உடனே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நான் முன்னாடி ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் பணம் இல்லாதவ, என் ஸ்டேட்டஸுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லி அவளை வெட்டி விட சொன்னீங்க, இப்போ ஆன்ப்ளாய் கிட்ட எல்லாமே இருக்குது, அவங்க மேலே எனக்கு உண்மையாக ஒரு ஃபீலிங்ஸும் வந்திருக்கு, ஆனால் அவங்களும் என்னை டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதை கேட்டோடனே அவங்களோ அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்காதுன்னு தெரியுமா, அவள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னன்னா அவளை தான் டேட் பண்ணுவேன், அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஏதோ பக்கி மாதிரி புலம்பிட்டு இருக்கேன், உன் வயசு என்ன அவள் வயசு என்ன அப்படின்னு உடனே ஃபீலிங்ஸ் எல்லாம் வயசை பார்த்து வருமா அப்படின்னு இவனும் வந்துட்டு பதில் பேசிகிட்டே இருக்கான். அவங்க வந்து சத்தியமாக உன்னை டேட் பண்ண விட மாட்டேன், நீ சாகிற வரைக்கும் நான் சொல்கிறத கேட்டு தான் இருக்கணும், எனக்கு வாக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவனும் நார்த் சைடில் நம்மளுடைய கம்பெனியை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி லேண்டு பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அந்த லேண்ட் அவங்க கிட்ட தானே இருக்குது, அதை வாங்குறதுக்காக தானே வேட்டை வச்சு நீங்கள் பிளான் போட்டிங்க, அதுதான் இப்போ நடக்கலையே, ஆனால் என்னால் அதை நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஆன்ப்ளாய் மூலமாக நான் அதை நடத்தி காட்டுறேன் அப்படின்ன உடனே சரி, ஆனால் என்றைக்குமே நான் சாகிற வரைக்கும் நீ என் பேச்சை மட்டும் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு புவினும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இன்னும் நீ சாக போகிற நாள் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பரிட்டும் டாவும் ஒன்றா வெளியில் கிளம்புறாங்க. டாவ் தான் எப்பவும் போல் அவங்ககிட்ட வந்து நடிச்சு கொட்டிகிட்டு இருக்கால க்ளோஸாக இருக்க மாதிரி. ஸோ அவங்க 2 பேரும் அந்த மாதிரியே கான்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய ஆன்ப்ளாய்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. பரிட் எப்படியாவது டாவை லவ் பண்ணிட்டானா எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு அங்கே இருக்க ஞானி கிட்ட சொல்கிறாங்க. இதோட இந்த பாட்டு